பாம்ப்ளின் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு பத்திரிகையாளர் கார்த்திக் சாரோட பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இப்போது இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது நமக்கு எலெக்ஷன் வரதுக்கு. ஏதோ வந்துட்டேன் ரொம்ப கிட்ட வந்துட்டுருக்கு. இதுக்கிடையில் ரொம்ப பரபரப்பான மாற்றங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணியில் தமிழக வெற்றி கழகமும் இணையணும்னு தொடர்ந்து எடப்பாடி ஐயா அழைப்பு விடுத்துட்ருக்காருன்னு கேள்விப்படுறோம். அது எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்லை, அதாவது அதிமுகவை பொறுத்தளவுக்கு கூட்டணி வலுவாக்கணும், மெகா கூட்டணி அமைப்புன்னு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் நிதர்சனம்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு விஜய் ஒரு 250 கோடி ரூபா சம்பளம் வாங்குற ஒரு ஆள் சம்பளத்தை விட்டுட்டு இங்கே வராருன்னா அவர் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர்ன்ற ஒரு கனவோட தான் வருவாங்க இல்லையா? இப்போ எடப்பாடி இங்கே முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி இருக்காரு. பிஜேபியும் ஒத்துக்குச்சு எடப்பாடி தான் முதல்வர் வேட்பாளர். விஜய் எப்படி இவங்களோட ஜாயின் பண்ணுவார்? ஜாயின் பண்ணால் யார் முதலமைச்சர் கேண்டிடேட்னு ஒரு கேள்வி வரும். அது இன்னொன்று, விஜய் அனௌன்ஸ்மெண்ட் ஆகும் கட்சியில் தீர்மானமே போட்டாச்சு, விஜய் தான் முதல்வர் வேட்பாளர்னு. திருப்பி இவங்க எப்படி கூப்பிட்றாங்கன்னு புரியல. அவங்களோட வெற்றி தோல்விங்கிறதுலாம் ரெண்டாவது விஷயம். விஜய் தனியார்னா ஜெயிப்பாரா, கூட்டணியோட தான் ஜெயிப்பாராங்கிறது ரெண்டாவது விஷயம். அவங்களுடைய பாயிண்ட்டு முதல்வர் வேட்பாளர்ன்ற கனவோட தான் அவர் வந்திருக்காரு. அவர் எப்படி அதிமுக கூட்டணிக்கு வர முடியும்? இங்கே இல்லை, அவராக முதல்வர் வேட்பாளர்ன்றதை இவங்க ஒத்துக்குவாங்களா? அதிமுக ஒத்துக்குமா? எடப்பாடி ஒத்துக்குவாரா? எடப்பாடி கூட இருக்கிற ஆளையிலே கழட்டி விட்டவர். ஓபிஎஸ் யார் யார் முதல்வர் வேட்பாளர்னு நினைக்கிற எல்லாரும் கழட்டி விட்டவர். அவர் எப்படி இவரை ஒத்துக்குவார்? ஆனால் தொடர்ந்து கூப்பிட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இது எந்த சென்ஸில் கூப்பிட்றாங்கன்னு புரியல. இன்னொன்று, பிஜேபி இருக்கிற இடத்துக்கு நாங்கள் வரமாட்டோம்னு அவங்க சொல்லிட்டாங்க. அது ரொம்ப இதுவாகவே சொல்லிட்டாங்க, ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. அப்படிங்கும்போது திருப்பி இவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்கன்றது புரியல. ஒரு பயமுறுத்ததுக்காக வந்துருவாருன்னு சொல்கிறதுக்கு வேணால் பண்ணலாமே தவிர வாய்ப்புகள் மிகப்பெரிய குறைவு. நமக்கே தெரியும்ல, 2 கட்சி ஜாயின் பண்ணோம்னா இப்போது அதிமுகன்றது இங்கே இருக்க பிரதான கட்சி அந்த கூட்டணியில். பாஜகன்றது அகில இந்திய அளவில் பெரிய கட்சியாக இருந்தாலும் தமிழகத்தில் அதிமுகவுக்கு நிகராக கிடையாது. அதனால அவங்க கூட இருக்கலாம். அவங்க கூட இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே அந்த மாதிரி. இப்போ பாமக வந்தாலுமே பாமக யாரும் முதல்வர் வேட்பாளர் கேண்டிடேட்டாக யாரும் கேட்க போகிறது இல்லைங்க. தேமுதிகவும் கேட்க போகிறது இல்லை. அதனால அவங்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் விஜய் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. விஜய் நான் வெறும் எம்எல்ஏவாக இருந்துக்கிறேன், நீங்கள் எடப்பாடி சிஎம் கேண்டிடேட்டாக இருக்கணும்னு சொல்லுவாரா? வாய்ப்பு கிடையாது. அவங்க தொண்டர்கள் ஒத்துக்குவாங்களா? அதே மாதிரி அதிமுகலேயே இவர் விஜய் சிஎம்மாக இருக்கட்டும், நான் சும்மா இருக்கேன், துணை முதல்வர் இருக்கேன்னு சொல்லுவாரா? அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் திருப்பி அதை கூப்பிட்டுட்டே இருக்காங்க, எப்படின்னே புரியல. இதனால நடக்க போகிறது கண்டிப்பாக இந்த விஷயம் நடக்காதுங்கிறது கண்டிப்பாக தெரியும். ஆனால் திருப்பி கூப்பிட்றாங்க. இதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அவங்களையும் வாய்ப்பு கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி சீமான் ஐயா இதே மாதிரி தான் அழைப்பு அவங்க தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அவர் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு. ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு. அவர் 130 கேண்டிடேட் போட்டுட்டு இருக்காருங்க. அவர் கேண்டிடேட் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நாம் தமிழரில். நாம் தமிழருக்கு இனிமேல் நாம் தமிழர் அவங்க மிகப்பெரிய ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நாம் தனியாக தான் நிற்கணும்னு 2% இப்போ 8% வாக்கு வாங்கியிருக்காங்க. இப்போ அவங்க ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ சதவீதம் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜெயிக்க போகிறாங்க, நாம் தமிழர் ஜெயித்து சீமான் முதல்வர் ஆவார் அப்படின்ட்டு நம்மளும் சொல்ல அவங்களுக்கே தெரியும். ஆனால் நீங்கள் நாம் தமிழரை நீங்கள் புறக்கணித்து நீங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க வேணால் வெளியில் சொல்லலாம் மும்முனை போட்டி நான்காவது போட்டிக்கு எனக்கு போட்டியாளராகவே நீங்கள் நாம் தமிழரை கருதாமல் பல ஊடகங்கள் பேசுகிறாங்க. ஆனால் அதெல்லாம் பொய், தப்பு. இதெல்லாம் நீங்கள் நாம் தமிழர் 4 முனை போட்டி தான் அந்த தேர்தல். அதில் நாம் தமிழரை நீங்கள் புறக்கணித்து பண்ணவே முடியாது. ஏன்னா 8% தனிஞ்சு நின்று 8% வாக்கு கொஞ்சமாக அதிகரிச்சிருக்கு. அவங்க 2016 பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தலாக நின்று இவ்வளோ வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்கள் அவங்கள புறந்தெளிவுன்னு பண்ண முடியாது. அவரும் இணையறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவர் கேண்டிடேட்டை போட்டிருக்காரு, நம்ம கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அடுத்த 137 கேண்டிடேட் ஏதோ ரெடி பண்ணியிருக்காராம். 234 தொகுதிக்கு முன்னாலே அனௌன்ஸ் பண்ணிடுவார் வச்சுக்கோங்களேன். 2 மாதத்தில் டோட்டல் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிடுவார். அதனால் அவர் வர்றதுக்கான வாய்ப்பும் சுத்தமாக கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அவரும் அங்கே ஒரு எல்லாருமே முதல்வர் வேட்பாளர் தான். அவங்க எல்லாருமே எடப்பாடி முதல்வர் வேட்பாளர், சீமான் முதல்வர் வேட்பாளர், விஜய் முதல்வர் வேட்பாளர், எல்லாருமே அவங்க கட்சிக்கு முதல்வர் வேட்பாளர். இவங்கெல்லாம் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. திமுகவை எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு ஒத்த புள்ளியில் இவங்கெல்லாம் ஒன்று சேருவாங்க அப்படின்னு நினைச்சோம்னா அது நடக்காது. அதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. இது 4 முனை போட்டி. இந்த தடவை திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி,
தாவே சின்ன கட்சிகள் யாராவது அவங்கள்ட்ட போகலாங்களா எனக்கு தெரியல. ஒருவேளை தேமுதிகலாம் அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதிமுக ஆனால் தேமுதிகவும் அதிமுக பக்கம் தான் வருவாங்க. ஏன்னா பலமான ஒரு கட்சி. அவருன்னு விஜய் இன்னும் நிரூபிக்கல. அவர் நிரூபிச்சானா மேபி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓட் பேங்க் அவரு நிரூபிக்கல இல்லையா, தேர்தலே நிக்கல இல்லையா, அப்படிங்கிற ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க, யோசிப்பாங்க. அதனால அவங்க ஒரு கூட்டணி, நாம் தமிழர் ஒன்று, 4 முனை போட்டி. இதை 3 முனை போட்டின்னு சொல்லி சிலர் பேசுறதுலாம் ரொம்ப தப்பு. நீங்க நாம் தமிழரை நீங்க புறக்கணிச்சு இந்த தேர்தலில் ஒண்ணுமே செய்ய முடியாது. அவங்க தனி பலம் இருக்கு அவங்களுக்கு. என்ன இந்த தேர்தலில் இளைஞர்களோட ஓட்டு யாருக்குன்னு தெரியும். நாம் தமிழர் பக்கம் தான் தமிழ் தேசியம் பேசக்கூடிய இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள்லாம் இருந்தாங்க. விஜய் ஆரம்பிச்சதுனால இந்த பக்கம் இருக்கிறவங்க அங்கே போவாங்களா அப்படின்னு தெரியல. அதான் ஒரு கேள்விக்குறியா நிக்குது. இப்ப நீங்க நடந்தாதான் தெரியும். இது தேர்தலுக்கு அப்பதான், ஏன்னா விஜய் தன்னை பலத்தை நிரூபிக்காத காரணத்துல அந்த ஓட் பேங்க் அவருக்கு எவ்வளவு இருக்குன்னு தெரியல. நாம் தமிழருக்கு நமக்கு தெரியுது ஓட் பேங்க் எவ்வளவு இருக்குன்னு. யார் அவங்களோட வாக்காளரும் நமக்கு தெரியுது. இளைஞர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் தான் முக்கியமான வாக்காளர்கள். எப்படி நீங்க அதிமுகவுக்கு வந்து பெண் வாக்காளர்கள் எப்பயுமே அதிகமா இருப்பாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் பெண் வாக்காளர்கள் எல்லாமே அதிமுகவுக்கு தான் இருப்பாங்க. திமுகவுக்கு இந்த ஆசிரியர்கள், கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாமே திமுக பக்கம் இருப்பாங்க. அது மாதிரி தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள், இளைஞர்கள், புதிய தலைமுறை வாக்காளர்கள் எல்லாமே சீமான் பக்கம் இருக்காங்க. விஜய் பக்கம் யார் இருக்கான்னு நமக்கு தெரியல. அவங்க ரசிகர்கள் இருக்கலாம். அதை தவிர பொதுமக்கள் சார்பாக எத்தனை பேர் அவங்களை ஆதரவு அளிக்க போறாங்கன்னு அந்த தேர்தல் வந்தால் தான் அவருடைய பலம் தெரியும். அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் 2026 தேர்தலில் 4 முனை போட்டிங்கிறது தவிர்க்க முடியாது. இனிமே யாரையும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சார், இப்போ இந்த 4 முனை போட்டின்னு சொல்லி இதுக்கிடையில இப்போ திமுக விசிக ஒரு கூட்டணி கட்சியாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இவங்களுக்குள்ள பாமக கட்சி இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அநேகமா பாமக எந்த பாமக? பாட்டாளி மக்கள் கட்சி. அன்புமணியா ராமதாஸா? திரு ராமதாஸ் ஐயா தான். ராமதாஸ். அன்புமணி அது என்னன்னு தெரியல யாருக்குமே. அதான் இப்போ இவங்களோட மிகப்பெரிய பலவீனம். எப்பயுமே ஒவ்வொரு முறையும் பாமக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பேரம் பேசுவாங்க, இங்கேயும் பேசுவாங்க, அங்கேயும் பேசுவாங்க. எந்த இடத்துல அதிகமாக கிடைக்குதோ பல்வேறு விஷயங்கள் எல்லாம், பண விஷயமா இருக்கட்டும், சீட்டு எல்லாம் பேசுவாங்க. ஆனால் இந்த தடவை அவங்க மிகப்பெரிய பலவீனம். இப்போ அவங்க யாரோட இப்போ நம்ம கேட்ட மாதிரி தான் பாமக பேசுனா எந்த பாமக தெரியலையே. அவரை நீக்கிறாரு, இவரை நீக்கிறாரு. இவர் கூட்டத்தில் கலந்துட்ட 3 எம்எல்ஏவை சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு ராமதாஸ். ராமதாஸோட போனதுக்காக அருளை சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு அன்புமணி. இதோட அதனால உடைஞ்சு நிற்கிற பாமகவுக்கு பலம் கிடையாது. அதனால இவங்க நினைச்ச மாதிரி. ஆனால் ராமதாஸ் வந்து அநேகமாக அதிமுக பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அவர் பிஜேபி, ஆனால் பிஜேபி அங்கே இருக்கு. அதனால கொஞ்சம் இல்லை, அவர் நேரடி பிஜேபியோட கூட்டணி வச்சாதானே தப்பு. இவங்களுக்கு வந்து ஏற்கனவே வச்சது தானே இவங்க. போன நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க பிஜேபியோட தானே இருந்தாங்க. அதனால அதிமுக பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அன்புமணிக்கும் அதுதான், அன்புமணியோட இதுவும் அதுதான், பிஜேபி அங்கே தான், 2 பேருக்கும் அதுதான் சார். இப்போ நீங்கள் யார் இதில் முடிவெடுத்தாலும் சரி, ஒருவேளை இதோட இறுதி அந்த தகராறு உட்கட்சி பூசலை வந்து இறுதியாகி ராமதாஸ் தான் தலைவர் அப்படின்னு அன்புமணியை ஏற்றுக்கலாம் ஒரு வரும் காலகட்டங்களில். அதான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வயசாயிடுச்சு. ஸோ அந்த தேர்தலுக்கு அப்புறம் பல பிரச்சனைகள் தலைமை ஏற்றுக்கலான்ற மாதிரி பேசுகிறாங்கன்ற தகவல்கள் வருது. எனக்கு அரிய தகவல்கள்லாம் வருது, பத்திரிகை செய்திகள்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க. அதனால் அன்புமணி வந்து ராமதாஸோட ஒத்து போனதுக்கான வாய்ப்புகள் இன்னும் கூடிய விரைவில் வரலாம். இதுக்கிடையில திரு ராமதாஸ் ஐயா வந்து அவங்களுடைய மகளையும் களத்தில் இறக்கியிருக்காரு இல்லையா? அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கே. காந்திமதி. ஆமா, மருமகளுக்கு போட்டியா மகளை இருக்கிறாங்க. இதுல என்ன பெரிய விஷயம் என்னன்னா, 2 பேரும் சம்பந்தி. பெரிய மகள் இருக்காங்கல்ல, அந்த காந்திமதி இருக்காங்க இல்லையா, காந்திமதியோட 3வது பையனுக்கு தான் அன்புமணியோட பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. சம்யுக்தான்ற பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் சம்பந்தி. யாரு? அக்கா மற்றும் சம்பந்தி 2 பேரும். இந்த குடும்ப பிரச்சனை வந்து அவங்களுடைய பையனால தான், அந்த முகுந்தனால தான் ஆரம்பிச்சது இல்லையா. இப்போ வெளியில அதாவது மக்களுடைய பொதுவான ஆதரவு வந்து ராமதாஸுக்கு தான் இருக்கு. அவங்களுடைய வன்னியர் சமுதாயத்தில் ராமதாஸுக்கு தான் ஆதரவு இருக்கு. அன்புமணி அவர்களுக்கு வந்து உங்களுக்கு நிர்வாகிகள்கிட்ட வேணா ஆதரவு இருக்குமே தவிர, தொண்டர்கள் எல்லாருமே மோஸ்ட்லி இவங்க ராமதாஸ் ஐயா பக்கம் தான் இருக்காங்க. ஏன்னா அவர் உண்மையிலேயே என்னன்னா, அந்த பாமகவை ஆரம்பிக்கிறதுக்கு அவர் பட்ட கஷ்டம் 1000. அந்த வன்னியர் சங்கத்திலேருந்து ஆரம்பிச்சு திருவா நடந்து, அவர் சொன்னது உண்மைதான். திருவா 96,000 கிராமத்துக்கு போனேன்னு சொன்னார்ல, உண்மைதான் அது. ஒவ்வொரு இடத்துக்கும் போய்
இவர் தனிப்பட்ட தன்னோட முயற்சியால் தான் இந்த பாமகன்ற ஒரு இவ்வளோ பெரிய கட்சியாக மாறுறதுக்கு காரணம் அவர் தான், ராமதாஸ் ஐயா அவர்கள் தான். அன்புமணி கிட்ட இவங்க நிர்வாகிகளுக்கு என்ன ப்ராப்ளம்னா, அன்புமணி எப்படி இருந்தாலும் பையனை இப்போ பச்சிக்கிட்டும் இருக்க முடியாது, நாளைக்கு ஒன்று சேர்ந்தாலும் சேர்ந்துருவாங்க. இன்னொன்று அவர் ஏஜ்டு, ஸோ இவர் அன்புமணி தான் நாளைய தலைவர்ன்று தெரியும். எப்படி இருந்தாலும் நாளைக்கு என்ன அன்புமணி தான் திருப்பி ஆகப்படுறாரு அப்புறம் இவரை பகிச்சிக்க முடியாது, அதனால இவர் பக்கம் போகலான்னு நிர்வாகிகள் நினைக்கலாம். ஆனால் பொதுவாக தொண்டர்கள் மக்கள்கிட்ட வந்து அவர் ராமதாஸ் ஐயா பெரியவருக்கு தான் ஆதரவு கண்டிப்பாக இருக்கு. அந்த நேரத்தில் தான் இப்போ அந்த காந்திமதியை அவர் களத்தில் இறக்கியிருக்காரு. அது சும்மா பயமுறுத்துறதுக்காக பண்ணுறாரா, யார் அன்புமணிக்கு ஒரு எச்சரிக்கை விடுறதுக்காக பண்றாரான்னு கூட தெரியல. அவங்க கலந்துருக்காங்க, அவர் தான் சொல்லிட்டாரு போக போக தெரியும்ட்டாரு, பாட்டு பாடி முடிச்சிட்டார்ல. ஆனா இந்த பிரச்சனைனால பாமகவுக்கு இந்த கூட்டணி பேரம் பேசுறதுல மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. எந்த பாமகவாக இருந்தாலும், அன்புமணி அவரோட பாமகவாக இருந்தாலும் சரி, ராமதாஸ் ஐயாவோட பாமகவாக இருந்தாலும் சரி, இவங்க யார்கிட்ட பேசுவாங்க? இப்போ நம்ம அதிமுகவே பேசுதுன்னு வச்சுக்கோங்களேன், கூட்டணி பேசணும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில எந்த இப்போ அன்புமணிகிட்ட பேசுவாங்களா, ராமதாஸ் ஐயா பேசுவாங்களா? அது ஒரு கேள்விக்குறி தான். இவங்க ரெண்டு பேரும் ஒன்றாகாத பாமக வலுவிழந்தது தான். இவங்களுக்கு மக்கள் மத்தியிலையும் ஆதரவு சிக்கலாகும். தேர்தல் நேரத்தில் கட்சிகளும் இவங்களுக்கு அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் தர மாட்டாங்க முந்தைய அளவுக்கு. நீங்களே ஒன்றா இல்லையே, நீங்க ஒன்னா இருந்தா தானே உங்களுக்கு, நீங்களே ஒன்னா இல்லாதப்போ எப்படி அவங்களுக்கு தொடர்ந்து சண்டை பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, உட்கட்சி பிரச்சனை வந்துகிட்டே இருக்காதான். இவர் அவரை நிக்கிறது, இவரை நிக்கிறதுன்னு இருந்தா, இவரோட ஆதரவாளர் அவர் நிக்கிறாரு, இவர் நீக்கின உடனே அவர் திருப்பி போஸ்டிங் கொடுக்குறாரு. ரெண்டு பேருக்கு மாத்தி கட்சியோட தலைவர்னு ராமதாஸ் அவர்களும் போட்டிருக்காரு, கட்சியோட தலைவராக அன்புமணியும் போட்டிருக்காரு. யார் கட்சியோட தலைவர்? அவங்களுக்குள்ளே ஒரு கூச்சல் குழப்பம். இவ்வளவு உட்கட்சி பிரச்சனையில அவர்கள் வலுவிழந்து போனதுக்கு காரணம் இந்த உட்கட்சி பிரச்சனை. அதனால இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாகாம எந்த கட்சியும் இவங்களோட கூட்டணிக்கு பேச மாட்டாங்க. அவங்களுக்கு இது புரியல, இல்ல யார்கிட்ட பேசுறதுன்ட்டு. அன்புமணிகிட்ட கூட்டணி பேசுறதா, ராமதாஸ் கூட்டணி பேசுறதா என்னன்னு புரியல. அதனால பாமகவுடைய ஓட் பேங்க் இந்த தடவை மிகப்பெரிய சரிவு தான். அதனால அவங்களுக்கு, ஆனால் பொதுவாக அதிமுக போறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ரெண்டு பேர் யார் இருந்தாலுமே சரி, ராமதாஸாக இருந்தாலும் சரி, அன்புமணி அவர்களாக இருந்தாலும் சரி, அதிமுக கூட்டணி போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். சரி, இப்போ நீங்கள் அதிமுக சைடு தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்கிறீங்க. இந்த கடையில் இப்போ அவர் ஒரு பாட்டு ஒன்று பாடினார் இல்லையா, போக போக தெரியும்னு, அந்த பாட்டை வச்சு நம்ம சில யோசிக்கலாம் இல்லையா, திடீர்னு அவர் திமுக கூட்டணியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? திமுக கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க யோசிக்கலாம். இங்கே வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் தவறான ரிஸ்க் எடுக்க மாட்டார். ஏன் அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் இருக்குது, 234 தொகுதியிலையும் விடுதலை சிறுத்தைகள் மிக பலம் வாய்ந்திருக்கு. 234 தொகுதியிலையும் பாமக உங்களுக்கு அந்த பெல்ட் தான், நீங்கள் அந்த பெல்ட்டில் ஒரு 40 தொகுதி தான் அவங்க, 234 தொகுதியும் ஒரு விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க. அடிப்படையில் இந்த கூட்டணியில் மிகப்பெரிய ஸ்ட்ராங் வந்து விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டும் ஸ்ட்ராங்காக இருக்காருக்கு திமுகவோட. ஏன்னா எதிர்பக்கம் போக முடியாது, எதிர்பக்கம் பிஜேபி இருக்குது, அதனால கூட ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னொன்று நம்பகத்தன்மைன்னு ஒன்று இருக்குல்ல, திருமாவளவன் அவர்கள் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை பாமக மேலே கிடையாது. பாமக இங்கேயும் பேசுவாங்க அங்கேயும் பேசுவாங்க தெரியும். இன்னொன்று, அந்த அடிப்படை தொண்டர்கள் 234 தொகுதியிலையும் வேலை பார்க்கக்கூடிய ஆளுகள் விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்குது. விடுதலை சிறுத்தைகளும் திமுகவும் இயற்கையான கூட்டணி அது. அதனால பாமகவை நம்பி விடுதலை சிறுத்தைகளை இழக்க மாட்டாங்க திமுக. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் அது தப்பாயிடும்ட்டு. அவங்க முயற்சி செய்யலாம், ஆனால் திமுக பக்கம் பாமக சேருவதற்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற வரைக்கும் திமுக அந்த ரிஸ்க் எடுக்காது. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் தான் திருமாவளவன் தான் திமுகவுக்கு தேவை, ராமதாஸோ அன்புமணியோ அவங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா அவ்வளவு நம்பகத்தன்மை கூட்டணி பொறுத்தவரைக்கும், கூட்டணி அவரை சீட்டுக்காக பல்வேறு அவர் கூட்டங்கள் போடலாம், விமர்சிக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவர் திமுக கூட்டணியை விட்டு வெளியில போக மாட்டார். திமுக கூட்டணி தான் அவருக்கு மிகப்பெரிய பாதுகாப்பானது. விடுதலை சிறுத்தைகள்னா திமுகவும் மிகப்பெரிய ரொம்ப ஸ்ட்ராங்கானது விடுதலை சிறுத்தைகள் பொறுத்த வரைக்கும். நீங்கள் நான் சொன்ன மாதிரி அடிப்படை, அதாவது தொண்டர் பலம், திருமாவளவன் கை காட்டினால் வேலை செய்வதற்கான ஆட்கள் இருக்கு உங்களுக்கு. அவங்க ஒரு பாச பிணைப்பான கட்சி அது. அதனால நீங்கள் அவங்கள வந்து இப்படிலாம் வெளியில் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. திமுகவும் நல்லா தெரியும் திருமாவளவனை பற்றி. அதான் இந்த சீட்டுக்காக வந்து சீட்டு ஏற்றுறதுக்காக சில இதெல்லாம் பண்ணுவார், ஸ்டண்ட்லாம் அடிப்பார், வெளியில் போகிற மாதிரி ஒரு பூச்சி சாண்டிலாம் வரும், போக மாட்டாங்க. விஜய் பக்கமும் போக மாட்டாங்க.
அதிமுக பக்கம் பிஜேபி போக முடியாது. அவங்களுக்கு ஒரே கூட்டணி திமுக கூட்டணி தான். திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இயற்கையான கூட்டணி. இயற்கை. பாமக மேல உங்களுக்கு நம்பகத்தன்மை இல்லைல்ல. நீ பேசுறாங்க, நாளைக்கு இங்கே இருப்பாங்க, இங்கேயும் பேசுவாங்க, அங்கேயும் பேசுவாங்க. தேமுதிக மேலேயும் அந்த இது இருக்கும்ல, முதல் நாள் வரைக்கும் பேசுறது, மறுநாள் காலம் மாறுறது. இது எதுவுமே திருமாவளவன் மேலே கிடையாது. அதனால எந்தவித ரிஸ்க்கும் எடுக்காது திமுகவை பொறுத்த வரைக்கும், ஸ்டாலின் அவரை பொறுத்த வரைக்கும் திருமாவளவனை விட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதனால் பாமக உள்ள வர்றதற்கான வாய்ப்பு சுத்தமாக கிடையாது. சரி, இப்போ நம்ம கூட்டணி கட்சிகளை பற்றி பேசிட்டு இருக்கோம். இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாள் மாநில தலைவர் பாஜக கட்சி தலைவர் திரு அண்ணாமலை அவரும் தொடர்ந்து சில ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காரு. அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் சார்? அவர் வந்து இப்போ கூட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு. அமித்ஷா சொல்லியிருக்காரு இல்லையா, கூட்டணி ஆட்சி அப்படின்ட்டு. நாங்கள் அமித்ஷா சொல்கிறத தான் நாங்கள் கேட்போம். அப்படின்னா என்ன மீனிங்னா, இங்கே பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி ஆட்சி அப்படின்றத, எடப்பாடி கூட்டணி ஆட்சி கிடையாது, அதிமுக தலைமையில் தான். அதிமுக தலைமையில் கூட்டணி, ஆனால் அதிமுக தனித்து தான் ஆட்சி அமைக்கும். நாங்கள் இங்கே வந்து கூட்டணி ஆட்சி இல்லை அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு. ஆனால் பிரச்சனையை கலப்புறதுக்காக அண்ணாமலை என்ன பண்ணுறாருன்னா, சும்மா அதை கொளுத்தி போடுறது, ஏதாவது ஒன்று ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு சரி இதை உடைக்கிறதுக்கு வழி தான். என்னத்தை உடைக்குது, இது உடஞ்சா என்ன, அவருக்கு இன்னும் கோபம் இருக்கும். தன்னுடைய பதவி போனதுக்கு எடப்பாடி தான் காரணம். எடப்பாடி தான் இவருடைய ரொம்ப புஷ் பண்ணி தானே அவர் பதவி நைனார் கொண்டு வந்தாங்க. ஏன்னா இவர் இருந்தால் அந்த கூட்டணிக்கு சரி வராது அப்படின்னு சொல்லி எடப்பாடி அத்தனைக்கும் ஒத்துக்கிட்டாரு. எனக்கு அவரோட ஒரே ஒரு இது என்னென்னா, நிபந்தனை என்னென்னா, அண்ணாமலை இருக்கக்கூடாதுங்கிறது தான். அந்த கோபம் இருக்க தானே செய்யும் அவருக்கு. அதுக்காக நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு கொளுத்தி போடுறது. அது ஒன்று. நயினார் நாகேந்திரனுக்கும் அண்ணாமலை இவங்க யாருக்குமே இன்னும் சரியான இணைப்பு இல்லை. ஏன்னா அவருக்கு ஏதோ தேசிய அளவில் ஒரு பதவி கொடுக்குறாரு பார்த்தாங்க, ஒன்றும் வரல. அமைச்சர் இதுவும் வரல. பொதுவாக பிஜேபி பொறுத்த வரைக்கும் எல்முருகனெல்லாம் உடனே மத்திய அமைச்சர் ஆக்கினாங்க. தமிழ்நாடு இதில் அண்ணாமலையை கொண்டு வரும்போது எல்முருகன் வந்து உடனே மத்திய அமைச்சரை மத்திய அமைச்சரை ஆக்கினாங்க. இவங்களை தமிழிசை உடனே கவர்னர் ஆக்கினாங்க. ஆனால் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, அண்ணாமலை இன்னும் ஆக்கலை. எதற்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு தெரியல. அந்த ஒரு விரக்தி கோபம் இருக்கு தானே செய்யும். அது திரும்பி பார்த்தா அவருக்கு எடப்பாடியை பார்த்தாலே ஒரு கோபம் வரும். அவர் ஆரம்பத்திலேருந்தே அவருக்கு இந்த கூட்டணி பிடிக்கல. ஆமாம், அவரோட ஒரு பக்கம் அவருடைய கருத்து நியாயமாக கூட இருக்கலாம். இப்படி கூட்டணியே நீங்கள் வச்சுட்டே இருந்தீங்கன்னா கட்சிங்க பெரிய அளவில் வளராது. நம்ம தனியாக இருந்தால் தான் கட்சியை வளர்க்க முடியும் அப்படிங்கிறது அவருடைய நினைப்பு. ஆனால் அவங்க மேலிடத்தில் டெல்லியில் அப்படி நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை வந்து எண்ணிக்கை தானே. ஒரு 5 சீட்டு 10 சீட்டு நமக்கு வேணும், எம்எல்ஏ சீட்டு வேணுங்கிறது அவங்க எண்ணிக்கையை தான் பார்க்குறாங்க. இவர் கட்சியோட வளர்ச்சியை பார்த்துருக்காரு. அப்படி கூட இருக்கலாம். அவரோட எண்ணம் பல தொண்டர்கள்ட்ட அந்த எண்ணம் இருந்திருக்கு. அண்ணாமலை செஞ்சு சரின்னு பல தொண்டர்கள், அவருக்கு தொண்டர்கள் சப்போர்ட் ரொம்ப அதிகம். சார், ஆரம்ப காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த பிஜேபின்ற கட்சின்றது ஒரு சிலருக்கு தான் தெரிஞ்சது. ஆனால் திரு அண்ணாமலை வந்த பிறகு தான் இவ்வளோ பெரிய கட்சி இருக்குன்னு நல்ல பரபரப்பாக தினமும் பரபரப்பாக கொண்டு வந்தாரு. ஆனால் அது தமிழிசை இருக்கும் போதே ஆரம்பிச்சிருச்சு. தமிழிசை தலைவராக இருந்தாங்கல்ல, தாமரை மலர்ந்தே தீரும். அவங்கள விட அண்ணாமலை தொண்டர்கள் சப்போர்ட் இன்னைக்கு அண்ணாமலைக்கு அதிகம். பிஜேபியோட தொண்டர்கள் சப்போர்ட் அவங்க அதிமுகவோட இருக்கலாம் பெருசாக யோசிக்கல. இந்த மேல் தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் அதிமுகவோட சேரணும்னு ஆசை. ஏன்னா சீட்டு எம்எல்ஏ ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அடிப்படையில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஆசை கிடையாது. அன்னைக்கு கூட பார்த்துருப்பீங்களே, அமித்ஷா ஸ்டேஜில் ஏறின உடனே அண்ணாமலை பேரை சொன்னோன்னா அவ்வளோ கைதட்டு. அவங்க பிஜேபியோட தொண்டர்களுக்கு அண்ணாமலை மேலே இருக்கக்கூடிய மதிப்பு அதிகமாக இருக்குது. சப்போர்ட்டும் அவருக்கு தான் இருக்குது. நயினார் பேரை சொல்கிறாங்க, யாருமே கைதட்டல. தமிழிசை பேரை சொல்றாரு, யாருமே கைதட்டல. சிரிப்பு சிரிச்சார்ல, அதுல இருந்தே தெரியுமே எவ்வளவு அவருக்கு பவர் இருக்கு மக்கள் மத்தியில, அந்த தொண்டர்கள் மத்தியில அவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு. அது இன்னும் மறையல. அண்ணாமலைக்குன்னு ஒரு கிரேஸ் இருக்கு பிஜேபி. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்ததுக்கு அப்புறம் பரபரப்பாக்கப்பட்டது. நீங்க பாத்தீங்கன்னா அதிமுகவை பின்னுக்கு தள்ளிட்டு எதிர்கட்சி மாதிரி செயல்பட ஆரம்பிச்சாங்கல்ல. அந்த நேரத்துல அவங்க தான் எல்லாருமே எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. தினமும் குற்றச்சாட்டு, வரிசையா குற்றச்சாட்டு. அதிமுக திமுக தினம் அண்ணாமலைக்கு பதில் சொல்றதே ஒரு பொழப்பாய் போன்ற நிலைமை போச்சு. அங்க என்ன நடக்குதுன்னு அப்படியே இன்டூ சொல்லிட்டே இருந்தாரு அவர் குற்றச்சாட்டுல உண்மை இருக்கோ உண்மை இல்லை ரெண்டாவது விஷயம். ஆனா அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தன்னை எதிர்கட்சி மாதிரியே ஒரு வச்சிருந்தார் அண்ணாமலை இருக்கும்போது. அது உண்மைதான். அது நயினார் இருக்கிறப்ப அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா அது ஒன்று கூட்டணி வேற ஆகிப்போச்சு, அதிமுக தான் அங்கே பலம்னு ஆகிப்போச்சு. அதனால ஒன்றும் செய்ய முடியாது, அவ்வளோதான்.
ஆனா அவர் திரு நயினார் நாகேந்திரன் வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு கூட்டணி எதிர்த்து பேசுற மாதிரி தெரியல. எதிர்க்கட்சிகளை பத்தி அவங்களோட குற்றங்களை அவர் எதுவும் பேசுற ரொம்ப மாதிரி அவர் ரொம்ப தெரியல. சாப்பிடும் அந்த மாதிரிலாம் இல்லை. சாஃப்டான ஒரு கேரக்டர். அண்ணாமலை மாதிரிலாம் பேச அண்ணாமலையெல்லாம் தினம் அதிரடி தானே, ஆமா. அந்த அளவுக்கு நயினார்லாம் கிடையாது. நயினார் அவங்க போட்டது காரணமே அதிமுகவோட இணக்கமா இருக்கணும்னு தான். அவர் ஏற்கனவே அதிமுககாரரு, அதனால எல்லாரோடையும் கான்டாக்ட்ஸ் இருக்கு. பிஜேபியிலே சொல்றாங்களாமே, பல பேர் சொல்றாங்களாம் அவர் அதிமுகவா பிஜேபியான்னு இன்னும் தெரியல, அந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வரக்கூடிய நாட்களில் நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம் சார். தேர்தல் இதோ வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து அரசியல் களத்தில் நடக்கும். நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி, வணக்கம்.